வணக்கம். டு வி ரியலி ஹாவ் ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச்? பேச்சுரிமை உண்மையிலேயே உங்களுக்கு உள்ளதா? ஆமாம், உள்ளது. எங்க வேணாலும் எப்படி வேணாலும் நீங்க பேசலாம். ஆனால் டு யூ ரியலி ஹாவ் த ஃப்ரீடம் ஆஃப் ப்ரொடெக்ஷன் ஆஃப்டர் வாட் யூ ஸ்பீக்? நீங்க பேசியதற்கு பின்பு உங்களுக்கு பாதுகாப்பு, உங்களோட உரிமை காப்பாற்றப்படுகிறதா என்கிற இந்த கேள்வி. ஒரு பக்கம் குனால் காம்ரான், நான் மன்னிப்பை கேட்க மாட்டேன், நான் எந்த விதமான தவறும் செய்யவில்லை, ஒரு காமெடி ஜோக்கை எடுத்ததற்கு பின்பு அவருடைய ஸ்டேஜை எப்படி போட்டு உடைத்தார்கள் என்கிற அந்த விஷயத்தை நீங்கள் பார்த்தீர்கள். இன்னொரு பக்கம் மோகன்லால், கேரளா சினிமாவின் சூப்பர் ஸ்டார், பேரே போதும், 100 கோடி 200 கோடின்னு அந்த படங்கள் பிஸ்னஸ் பார்த்து வரக்கூடிய அந்த ஸ்டேச்சரில் இருக்கக்கூடிய நபர்கள், ரைட் விங்கர்ஸ்கள், அவர்களுடைய மிரட்டலுக்கு பயந்து நேற்று அவர் மன்னிப்பை கேட்டிருக்கிறார். ஐ எம் சாரி, என்னை மன்னித்து விடுங்கள். சென்சர் போர்டு எந்த படத்தை பாஸ் செய்ததோ அதையும் தாண்டி ட்ரோலை பார்த்து பயந்த சினிமா குழுவினர்கள், முக்கியமாக மோகன்லால், 17 கட்களை அந்த படத்தில் மீண்டும் ஒரு முறை நாங்கள் செய்ய போவதாக கூறியுள்ளார். அப்போ சோஷியல் மீடியாவில் உட்கார்ந்து இருக்கக்கூடிய ஜோக்கர்ஸ்கள் அவர்தான் இந்த நாட்டை நடத்தி வருகிறார்கள் என்று நீங்க பார்த்தீர்கள்னா நிச்சயமாக அது போன்றுதான் இந்த நாடு நகர்ந்து கொண்டிருக்கிறது, நகர தொடங்கிவிட்டது. நாக்பூரில் நடந்த ஒரு மிகப்பெரிய கலவரம், அந்த கலவரத்துடைய மாஸ்டர் மைண்ட் ஃபஹீம் கான் என்று கூறப்பட்டார். அவருடைய வீட்டை எப்படி புல்டோஸ் செய்தது மகாராஷ்டிரா அரசாங்கம் என்று நீங்கள் அனைவருமே பார்த்தீர்கள். ஆனால் அதே மகாராஷ்டிரா பீட் என்கிற இடத்தில் 2 இளைஞர்கள் ஒரு மசூதியில் பாம் பிளாஸ்ட் செய்திருக்கிறார்கள். 29ஆம் தேதி இரவு காலை 2:30 மணி அளவில் நீங்கள் பார்த்தீர்கள்னா விஜய் ராம கோஹனே மற்றும் ஸ்ரீராம் அசோக் சகடே என்கிற 2 நபர்கள். இந்த 2 நபர்களுமே தன்னுடைய சோஷியல் மீடியா பக்கத்தில் லைவ் போட்டு, கையில் பாம் இருக்கு, இன்னொரு பக்கம் சிகரெட் கொடுத்து கொண்டிருக்கிறார். அந்த வீடியோலாம் நேற்றிலிருந்து வைரல் ஆனது. அந்த வீடியோவை ஒரு முறை நீங்க பாருங்கள். இன்னைக்கு இவர்களை கைது செய்து விட்டார்கள். ஆனால் இவர்களுடைய வீட்டில் புல்டோசர் ஏற்றப்பட்டதா என்று நீங்க கேட்டீர்கள்? கிடையாது. பிகாஸ் these guys, their ideology is favoring the right wingers, so there is no action against them. ஒரு மசூதி மீது பாம் பிளாஸ்ட் செய்த 2 ஹிந்துக்கள், அவர்களை பற்றின எந்த விதமான டிவி டிபேட், எந்த விதமான ரைட் விங்குடைய ட்ரோல் எதுவுமே நடக்கவில்லை. ஆனால் குனால் காம்ரான் அவருடைய ஒரு ஜோக், அதற்கு பின்பு வெளிவந்த ஒரு சோஷியல் மீடியா எஜிடேஷன், ஒரு சோஷியல் மீடியா ட்ரோல் கேங் எந்த லெவல் ஆக்ஷனில் இருந்ததோ அதே கேங் இன்னைக்கு மோகன்லால் பின்னாடியும் கிடக்கிறார்கள். மோகன்லாலுடைய புதிய படமான L2 M புரான் என்கிற இந்த படம், இந்த படத்துடைய பிளாட்டை நீங்க பார்த்தீர்கள்னா 2002ஆம் ஆண்டு குஜராத் ரைட்ஸை மையப்படுத்தி எடுக்கப்பட்ட படமாக இதை பார்க்கப்பட்டது. இந்த படம் வெளிவந்த 2-3 நாட்களிலேயே பாய்காட் L2 எம்ரான் என்கிற ஒரு விஷயத்தை ரைட் விங்கர்ஸ்கள் எடுத்து வைக்க தொடங்கிவிட்டார்கள். RSS உடைய மவுத் பீஸான த ஆர்கனைசர் அவர்கள் இந்த படத்தை விமர்சித்து இட் இஸ் அ ப்ராபகண்டா படம் என்று அவர்கள் விமர்சிக்க தொடங்கிய பின்பு ஒட்டுமொத்த பிஜேபி ஐடி விங், ஒட்டுமொத்த RSS, ஒட்டுமொத்த சங்கி கூட்டம் இதை பாய்காட் செய்வதற்கான ஒரு ட்ரோலிங்கை தொடங்கிய உடனேயே படக்குழுவினர்கள் 17 கட்டுகளை நாங்கள் செய்து விடுவோம் என்ற ஒரு முடிவை எடுத்திருக்கிறார்கள். மஸ்ட் என்ஷூர் த மூவி டசன்ட் ஸ்ப்ரெட் ஹேட்ரேட். மோகன்லால் அப்பாலஜி ஆஃப்டர் அப்ரார், RSS உடைய மவுத் பீஸ் மேகசீனான த ஆர்கனைசர் வெளிவிட்ட அந்த ப்ரெஷருக்கு பின்பு இந்த சம்பவம் நடந்திருக்கிறது. அதாவது ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் இந்த நாட்டில் இருக்கிறது, ஆனால் ஃப்ரீடம் ஆஃப்டர் ஸ்பீச் இருக்கிறது என்று நீங்கள் பார்த்தீர்கள்னா எங்கேயுமே கிடையாது. இந்த படத்தை பற்றி நீங்கள் பார்த்தீர்கள்னா மோகன்லால் நடித்திருக்கிறார், பிருத்விராஜ் இதை டைரக்ட் செய்திருக்கிறார். 2-3 நாட்களிலேயே வேர்ல்டு வைட் கலெக்ஷன் 100 கோடிக்கும் மேலே. 2002ஆம் ஆண்டு நடந்த கலவரம், அதாவது குஜராத் ரைட்ஸை மையப்படுத்தி எடுக்கப்பட்ட ஒரு படம். நார்த் இந்தியாவில் எந்த அளவில் இஸ்லாமியர்கள் கொடுமைப்படுத்தப்படுகிறார்கள் அதை பற்றி எத்தனையோ படங்கள் வந்தது. ஆனால் குஜராத் ரைட்ஸை பற்றி நீங்கள் பேசினாலோ, குஜராத் ரைட்ஸை பற்றி ஏதோ ஒரு படம் எடுத்தாலோ, நரேந்திர மோடி அப்போது சீஃப் மினிஸ்டராக இருந்தார், இப்போது பிரைம் மினிஸ்டராக இருக்கிறார், அவரை டைரக்டாக டார்கெட் செய்கிறார்கள் என்கிற ஒரு ப்ராபகண்டா, ஒரு டூல் கிட் இங்கே ஆரம்பித்து விடுகிறது.
இந்த இடத்தில் நீங்கள் பார்த்தீர்கள்னா இந்த ஞாயிற்றுக்கிழமை ஜிஹாதி ப்ராபகேண்டா போன்ற எத்தனையோ படங்களை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். இப்போது ஞாயிற்றுக்கிழமை RSS உடைய ஹெட் குவார்ட்டர்ஸிற்கு சென்றிருந்தார் பிரைம் மினிஸ்டர் மோடி. அங்கே போய் மோகன் பாகவத்தை RSSஐ மிகப்பெரிய அளவில் பாராட்டி பேசிய பிரைம் மினிஸ்டர் மோடி. அதற்கு அடுத்த நாளே நீங்கள் பார்த்தீர்கள்னா ஆர்கனைசரில் இந்த காலம் வருகிறது. இந்த படத்துடைய பிரச்சனை வெறும் ரைட்ஸ் மட்டும் கிடையாது. 2002 குஜராத் ரைட்ஸ் மட்டும் கிடையாது. இந்த படத்தில் இருக்கக்கூடிய ஒரு கேரக்டர் பாபா பஜ்ரங்கி. பாபா பஜ்ரங்கிங்கிற கேரக்டர் வந்து கன்வெக்ட் ஆன ஒரு கிரிமினல். நரோடா பாட்டியா மேசக்கருடைய மாஸ்டர் மைண்ட். 2002ஆம் ஆண்டு குஜராத் கலவரத்தின் போது 97 இஸ்லாமர்களை கொன்ற நபர் இந்த நபர். அப்போது அந்த நபர் போன்ற ஒரு கேரக்டர் அங்கே இருக்கிறது. அந்த நபருடைய பெயரை பயன்படுத்தி விட்டார்கள் என்கிற ஒரு விஷயத்தை RSS எடுத்து வைக்கிறார்கள், BJP எடுத்து வைக்கிறார்கள். He is a criminal. He killed 97 Muslims. இப்போது அந்த 17 கட்டுகளில் இதுவும் ஒன்று. அதாவது அவருடைய பெயர் வரும்போது மியூட் போட்டு விடுவார்களாம், அல்ல அந்த படத்தில் பெயரை மாற்றி விடுவார்களாம். இந்த படத்தில் இருக்கக்கூடிய அடுத்த கட்டுன்னு நீங்கள் பார்த்தீர்கள்னா, இந்த படத்தில் வரக்கூடிய ஒரு சில காட்சிகளில் பிரெக்னென்ட் பெண்ணை கற்பழிக்கும்படியும் ஒரு காட்சி எடுக்கப்பட்டது. பெல்கேஸ் பானுவோடைய அந்த கதையாக தெரிகிறது என்று அந்த சீனையும் கத்தரித்து விட்டார்கள். So, is this not a propaganda? Is this not a pressure on freedom of speech? ஒரு சினிமா, அந்த சினிமாவை நீங்கள் எப்படி பார்க்க வேண்டும்? 2 விதமாக இந்த நாட்டில் நீங்கள் வாழலாம். ஒன்று, மன்னிப்பை கேளுங்க, ரைட் விங்கர்களுக்கு அடங்கி போங்க. இல்லைன்னா குனால் காம்ரான் போன்று ஐ வில் ஃபைட், லெட் மீ ஃபேஸ் த கான்சிக்வன்சஸ். குனால் காம்ரான் ஐ வில் நாட் சே சாரி, பட் மோகன்லால் ஐ ஆம் சாரி சார், நான் என்னுடைய படத்தை கத்தரித்து விடுகிறேன். இந்த டூல் கிட், அதாவது பிஜேபியோட டூல் கிட் எந்த அளவில் இருக்கிறது நீங்கள் பார்த்தீர்கள்னா, பாலிவுட்டில் கடந்த 10 ஆண்டுகளில் வந்த பல்வேறு திரைப்படங்களை நீங்கள் பார்க்கலாம். உதாரணத்திற்கு நரேந்திர மோடி வந்தாரா, அதாவது ரிலையன்ஸ் உடைய பிரைவேட் ஜூக்கு சென்றார். அனைத்து பாலிவுட் ஆக்டர்ஸ்கள் அவரை பற்றி ட்வீட் போடுவதும் அவருக்காக பாராட்டுக்களை தெரிவிப்பதும். அதே நேரத்தில் மலையாளம் சினிமா சதன் இந்தியாவிலும் அவர்களுடைய ப்ராபகேண்டா திணிக்கப்படுகிறது. சதன் இந்தியாவில் மலையாளம் சினிமா ஒரு ரொம்பவே பியூட்டிஃபுல்லாக அந்த சினிமாக்கள் இருக்கும். அந்த இடத்திலும் இது போன்ற மிரட்டல் போகும்போது அங்கே இருக்கக்கூடிய நடிகர்கள் அவர்கள் மன்னிப்பை கேட்கும்போது மிகவும் கஷ்டமாக இருக்கிறது. த காஷ்மீர் ஃபைல்ஸ் என்று ஒரு ப்ராபகேண்டா படம் எடுக்கப்பட்டது. பிரைம் மினிஸ்டர் மோடி, அமித்ஷா, ஒட்டுமொத்த பிஜேபியே அதை ப்ராபகேட் செய்தார்கள், அதை ப்ரமோட் செய்யக்கூடிய வேலையை பார்த்தார்கள். முற்றிலும் பொய்யான ஒரு படம். இந்த படத்திற்கு நேஷனல் அவார்டு கிடைத்திருக்கிறது. 252 கோடி ரூபாயை இந்த படம் சம்பாதித்தது. இதே போன்ற இன்னொரு படம் த நக்சல் ஸ்டோரி பஸ்தர். இந்திய சோல்ஜர்ஸ் 76 இராணுவ வீரர்கள் கொல்லப்பட்டதை JNU காலேஜ் கொண்டாடியதாக ஒரு பொய் சீனை அங்கே வைத்திருந்தார்கள். எந்த விஷயம் நடக்கவில்லையோ அது எல்லாம் அங்கே நடந்ததாக காட்டினார்கள். இந்த படமும் பிஜேபி வழியாக ப்ரமோட் செய்யப்பட்டது. இதே போன்ற இன்னொரு படமானது JNU, ஜஹாங்கீர் நேஷனல் யூனிவர்சிட்டி. ஜவஹர்லால் நேரு யூனிவர்சிட்டியை மாற்றி ஜஹாங்கீர் நேஷனல் யூனிவர்சிட்டி. JNUவில் என்னெல்லாம் நடக்கிறது, இந்தியாவிற்கு எதிராக என்னெல்லாம் பிளாட் செய்யப்படுகிறது என்கிற ஒரு ப்ராபகேண்டா படத்தை எடுத்தார்கள். இதையும் பிஜேபி ப்ரமோட் செய்தது. மே அட்டல் ஹூ, அட்டல் பிஹாரி வாஜ்பாயுடைய வாழ்க்கையில் ஒரு படம் எடுக்கப்பட்டது. ஆர்டிகல் 370, சாவர்கர் என்கிற படம். எமர்ஜென்சி, இந்திரா காந்தியை பற்றின ஒரு படம். தேவேந்திர ஃபட்னவிஸ் இந்த படத்தை ப்ரமோட் செய்தது மட்டுமல்லாமல் இந்த படத்திற்கு பின்பு பல்வேறு விமர்சனங்களும் எடுத்து வைத்தார். சாபர்மதி ரிப்போர்ட்டை நேரடியாக பிரைம் மினிஸ்டர் மோடியை பார்த்தது மட்டுமல்லாமல் அவரும் அந்த படத்தை ப்ரமோட் செய்யக்கூடிய வேலையை பார்த்தார். சாபர்மதி ரிப்போர்ட் குஜராத் ரைட்ஸை பற்றி அல்ல, குஜராத் ரைட்ஸை மறைக்கக்கூடிய ஒரு வேலையாக இருந்தது. கோவிட் காலகட்டத்தில் எத்தனையோ பேர் இறந்தார்கள். கோவிட் காலகட்டத்தில் மிஸ்மேனேஜ்மெண்ட் எங்கெல்லாம் நடந்தது அதை பற்றி யாருமே பேசவில்லை. ஆனால் அந்த இடத்தில் வேக்சின் வார் என்கிற ஒரு படத்தை கொண்டு வந்து கோவிட் காலகட்டத்தில் நடந்த பல்வேறு தவறுகளை மறைக்கக்கூடிய வேலையை இந்த படம் பார்த்தது. இந்த படமும் ஒரு பிஜேபி ஐடி விங்கால் பரப்பப்பட்ட ஒரு ப்ராபகேண்டா. த கேரளா ஸ்டோரி. கேரளாவில் 36,000 பெண்கள் காணவில்லையாம், டெரரிஸ்டாக மாறிவிட்டார்கள், டெரரிஸ்ட்கள் அந்த பெண்களை கடத்தி செல்கிறார்கள் என்கிற ஒரு கற்பனை கதையை உண்மையான ஸ்டோரியாக எடுத்து வைத்தார்கள்.
இதுவும் பிஜேபியால் பரப்பப்பட்டது. ஆனால் மோகன்லால் 2002 நடந்த ஆன் ரெக்கார்ட் ரெஜிஸ்டராக இருக்கக்கூடிய குஜராத் ரைட்டை பற்றி ஒரு சில காட்சிகள் காட்டிவிட்டாராம். அதனால் அந்த படத்தை பாய்காட் செய்து விடுங்கள். அமித்ஷா போன்ற நபர்கள் கேரளா ஸ்டோரிக்கு பின்பு கேரளாவில் பல்வேறு மினி பாகிஸ்தான் இருப்பதாக அது போன்ற ஸ்டேட்மெண்ட் எல்லாம் கொடுத்தார். L2 எம்ரான் என்கிற இந்த படத்தை எதற்காக விமர்சிக்கிறார்கள் என்று நீங்கள் பார்த்தீர்கள். இதே போன்ற ஒரு படம் ஆந்தி என்கிற படம் வந்தது 1975ஆம் ஆண்டு. இந்திரா காந்தியை அவருடைய வாழ்க்கையை பேஸ் செய்து வந்ததாக. அப்போ எமர்ஜென்சி காலகட்டம், இந்திரா காந்தி பிரைம் மினிஸ்டராக இருந்தார். அந்த படத்தை பேன் செய்யவில்லை. அப்ப இருந்த பல காங்கிரஸ் தலைவர்கள் இந்த படத்தை பேன் செய்து விடுங்கள் என்று கூறியதற்கு முன்பு கூட அந்த படத்தை தூர்தர்ஷனில் தைரியமாக எடுத்துக்காட்டிய அந்த காலகட்டம். இன்னைக்கு ப்ராபகண்டா வழியாக படங்கள் தயாரிக்கப்படுகிறது. அவர்களுக்கு எதிராக, அவர்களுடைய ஐடியாலஜிக்கு எதிராக ஒரு படம் இருந்தால் அதை முடக்கக்கூடிய வேலையை நீங்க பார்க்கிறீர்கள். பாபு பஜ்ரங்கி போன்ற ஒரு கேரக்டரை எதற்காக நீங்க காட்டினீர்கள்? He is a criminal. He is a convicted criminal. நீதிமன்றத்திலிருந்து அந்த ஆளுக்கு தீர்ப்பு கிடைத்து விட்டது. 97 முஸ்லிம்களை கொன்ற கொலைகாரர். பில்கிஸ் பானுவுடைய கதை ஒட்டுமொத்த உலகத்திற்கே தெரியும். கர்ப்பிணியாக இருக்கும்போது அந்த பெண்ணுடன் என்னெல்லாம் நடந்தது என்கிற விஷயம் தெரியும். இன்னைக்கு கூட அந்த பெண்மணி போராடி கொண்டிருக்கிறார். எதற்காக? அந்த பெண்ணுடைய கதையை உண்மை எடுத்து காட்டி விட்டீர்கள் என்கிற இந்த மிரட்டல். மகாத்மா காந்தி வெள்ளையர்களுக்கு எதிராக போராடிய போது வெள்ளையர்கள் மகாத்மா காந்தியை பார்த்து பயப்படுவார்கள். மகாத்மா காந்தியுடைய அமைதி போராட்டத்தை பார்த்து, அஹிம்சை வழியாக எந்த போராட்டத்தை அவர் கையில் எடுத்தாரோ அதை பார்த்து பயப்படுவார்கள். இன்னைக்கு கலவரம், ஜெய் ஸ்ரீராம் என்கிற பெயரில் எதை வேணாலும் எங்கே வேணாலும் நீங்க கலவரத்தை தூண்டலாம், யாரை வேணாலும் அடிக்கலாம், கொல்லலாம், புல்டோஸ் செய்யலாம் என்கிற இந்த விஷயத்தை இன்னைக்கு மக்கள் மீது திணிக்கக்கூடிய வேலையை பிஜேபி பார்த்து வருகிறது. வெள்ளையர்களுக்கும் பிஜேபிக்கும் வித்தியாசம் இருக்கிறதா என்று நீங்கள் தான் சிந்திக்க வேண்டும். மதர் ஆஃப் டெமோக்ரஸி என்று இந்த நாட்டை நாம் பார்த்து வருகிறோமோ, மர்டர் ஆஃப் டெமோக்ரஸியாக இது மாறிவிட்டது என்கிற அந்த விஷயம். வீர்தாஸ் ஐ கம் ஃப்ரம் 2 இந்தியாஸ் என்கிற ஒரு கவிதையை எடுத்து வைத்தார். அதற்கான பிரச்சனை, சர்ச்சை. ஒரு இந்தியா, இன்னொரு பாரத். இந்தியாவில் வாழக்கூடிய நகரங்கள், பாரத்தில் வாழக்கூடிய கிராமங்கள், அதை பற்றி எடுத்து வைத்தார். குனால் காம்ரான் வெல்கம் டு த நியூ இந்தியா, நயா பாரத் என்கிற தலைப்பில் கொண்டு வந்த அவருடைய சீரீஸ். உண்மையிலேயே இது நயா பாரத் தான். இந்த புதிய இந்தியாவில் ஹிந்துவாக நீங்க இருந்தீர்கள்னா நீங்க கொலையே செய்தால் கூட அதற்கான தண்டனை கிடையாது. ஆனால் இஸ்லாமியராக இருந்து நீங்க எந்த விதமான தவறும் செய்யவில்லை என்றால் கூட உங்களுக்கான தண்டனை வேறு. புல்டோசர் ஆக்ஷன் உங்கள் மீது நடக்கும். ஹிந்து காப்பாற்றப்படுகிறார்கள். ரைட் விங்கர்ஸ்கள் எதை எடுத்து வைக்கிறார்களோ, எதை சரி என்று எடுத்து காட்டுகிறார்களோ அதைத்தான் நீங்க சரி என்று எடுத்து காட்டலாம். ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் இருக்கு, ஆனால் ஆஃப்டர் ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் கிடையாது. கான்ஸ்டிடியூஷன் படி உங்களுக்கு அந்த அதிகாரம் கிடையாது. சிந்தித்து பாருங்கள். நன்றி, வணக்கம்.